அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் டிவி கிங்கிற கட்சியில இருந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அது வந்து கட்சி இல்ல, கட்சின்னா ஏற்கனவே பல தேர்தலை சந்திச்சிருக்கணும். அதை வந்து மக்களோட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செஞ்சது தான் கட்சி. நீங்க வந்து இப்பதான் ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்னம் ஊதின்னு ஒண்ணு வாங்கிக்கிறீங்க. அது எப்படி ஊதுறீங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம், எப்படி சத்தம் வருது, எப்படி ஊதுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கிறீங்க. நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி யாராவது இருந்தாலும் எல்லாருமே ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கதாலக்கிறீங்க. நீங்க வந்து எந்த தேர்தலில் சந்திக்க போறீங்க, எப்படி, அதாவது தமிழகத்துல எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை மாவட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாடா? நீ வந்து திரைப்படத்துல வசனம் எழுதி கொடுக்குற வசனத்தை பாடி கத்தி எடுத்து வீசிட்டீங்கன்னா நீ பெரிய வந்து அரசியல் ஞானி ஆயிடுறியா? ஒரு ஒரு அரசியல் பேசிக் நாலேஜ் கூட இல்லாம நீ வந்து இன்னைக்கு வந்த உடனே எம்ஜிஆரோட இணை போடுற. எம்ஜிஆர் என்ன? எம்ஜிஆர் ஒரு சகாப்தா. எம்ஜிஆர் வந்து உன்னோட எப்படி நீங்க வந்து ஒப்பிட முடியும்? நீங்க வாழ்ந்த வள்ளல் அனைத்து மக்களுக்கும், பொதுமக்களுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டா திகழ்ந்து மறைந்த தலைவர். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவரோட இடத்தை யாராலையுமே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு தலைவர். ஒரு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. நீ வந்து இன்னைக்கு வந்து 234 தொகுதி நான் வந்து வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற. சரி, ரைட்டு. நீ வந்து என்ன சொல்றீங்க? ஊழல் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஊழல் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு அந்த டைடு மாதிரி நீ என்ன பவுடர் வச்சிருக்கீங்க? சோப்பு தூள் வச்சு அவங்கள அப்படியே உள்ள சோப்புல முக்கி எடுத்தா உடனே அவங்க வந்து நல்லவங்க ஆயிடுறாங்க. இப்போ அனைத்து கட்சியிலேருந்து உங்களுக்கு வரவங்க தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்க. அவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்களா? சரி, ஊழல் கட்சிக்கு தானே அவங்க வந்தான். அவனை எப்படி கூப்பிட்டு வச்சு உங்க கட்சியில ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, பதவி கொடுக்குறீங்க, அவங்கள வச்சு அரசியல் பண்ணலான்னு வரீங்க? நீங்க வந்து பேசுற, அதாவது 41 பேர் உங்க கண் முன்னாடியே சாகுறான். ஒரு கரூர் துயரத்துல 41 பேர் உங்க கண் முன்னாடி செத்துக்கான். நீ மேல நின்று பேசிட்டு இருக்கிற வண்டியில நீ இறங்கி தரத்தெறிக்கு ஓடுறிய. கொஞ்சமா அது மனசாட்சி இருக்கா உனக்கு? நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவ? சரி, நீ வந்து போரா பண்ணா கூட அடுத்த நாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏதாவது மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. கேட்டா காவல்துறை வந்து நான் அனுமதிக்கிறேன் அங்க வரதுக்கு, வந்து திரும்பவும் ஆறுதல் சொல்றதுக்கு அனுமதிக்கிறேன் அப்படிங்க. புதுசா ஒரு அந்த திரைப்படம் மாதிரி ஒரு செட்டு போட்டு வச்சுட்டு அங்க அந்த இறந்தவங்களோட குடும்பத்துல வரவழைச்சு அவங்களுக்கு ஏதாவது நிதி ஒண்ணு கொடுத்து நான் கேட்டா மறைமுகமா அவங்க காலெல்லாம் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ எல்லாம் வந்து அரசியல் தலைமைக்கு வந்து என்ன சாதிக்க போறன்னு நினைக்கிறீங்க? சில்லற பசங்களை வச்சுட்டு வாழ் கத்துறதான் உங்களோட அரசியலா? ஒரு பகுத்தறிவு அரசியல்னா என்ன பண்ணும்? பொறுமையா மக்களோட தேவைகளுக்கு, கஷ்டங்களுக்கு குரல் கொடுக்கணும். எந்த தேவைக்கு நீ குரல் கொடுத்துருக்க? எந்த பிரச்சனைக்கு? இப்ப